சனி பெயர்ச்சி ஆகுறாரு, அந்த பரிகாரம் பண்ணுங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க, இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்க, இந்த ராசிக்காரங்க இதை செய்யுங்க, அந்த ராசிக்காரங்க அதை செய்யுங்க, இப்படி எல்லாரும் உங்களை பயமுறுத்துறாங்களா? பயப்படாதீங்க சிவ சொந்தங்களே. நான் சொல்கிற இந்த எளிய விஷயத்தை செஞ்சீங்கன்னா 7.5 சனி, விரயச்சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, ஜென்மச்சனி, வக்ரச்சனி, பாதசனி, பொங்கு சனி, மங்கு சனி, கண்டக சனி, மரண சனி என எப்பேற்பட்ட சனி திசை உங்களுக்கு நடந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறது மூலமாக எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கும். அந்த ஒரு விஷயம் என்னன்னு இப்போ பார்க்கலாம். இது ஒன்றும் புதுசாக கண்டுபிடிச்ச விஷயம் இல்லை. காலம் காலமாக நம் முன்னோர்கள் சனி பகவானின் பிடியில் இருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள செய்த ஒரு எளிய விஷயம்தான். அது என்னன்னு இப்போ சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. ஜோசியக்காரங்க பயமுறுத்துகிற மாதிரி நீங்கள் எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம், எந்த பரிகாரமும் செய்ய வேண்டாம். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போங்க. போகும்போது வீட்டில் இருக்க பழைய செருப்பை போட்டுட்டு போங்க. அந்த செருப்பை கோயிலுக்கு வெளியில் விட்டுட்டு முதல்ல பிள்ளையாரை வணங்குங்க. அப்புறம் கோயிலில் இருக்கிற எல்லா சந்நிதியையும் தரிசனம் செய்து மனதார வேண்டிக் கொள்ளுங்க. கடைசியாக நவகிரகத்துக்கு வாங்க. அங்கே இருக்கிற சனி பகவானுக்கு ஒரே ஒரு எல் தீபம் ஏற்றி சனி பகவானிடம் மனதார வேண்டிக் கொண்டு திரும்பி பார்க்காமல் கோயிலில் இருந்து வந்துருங்க. திரும்பி வரும்போது மறக்காமல் நீங்கள் வெளியில் விட்டுட்டு வந்த அந்த பழைய செருப்பை மறந்தும் காலில் போட்டுட்டு வந்துடாதீங்க. அது அங்கேயே கோயிலுக்கு வெளியிலேயே இருக்கட்டும். கோயில் பணியாளர்கள் சுத்தம் செய்யும்போது அந்த செருப்பை அப்புறப்படுத்தி விடுவார்கள். அப்படி செய்யும்போது உங்களை பாதித்த சனியும் அகன்றுவிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சனி பகவான் நீதிக்கும் நேர்மைக்கும் நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் சத்தியத்திற்கும் கட்டுப்பட்டவர். அதனால்தான் சிவபெருமானுக்கு அடுத்ததாக ஈஸ்வரன் பட்டம் பெற்று சனீஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறார். ஆகவே நீங்களும் நியாயமாகவும் நேர்மையாகவும் செயல்பட்டால் எந்த சனி திசை நடந்தாலும் சங்கடப்பட தேவையே இல்லை. நீங்கள் நல்லது செய்தால் நல்லதே நடக்கும், கெடுதல் செய்தால் அதற்கு உண்டான பலன் நிச்சயம் கிடைக்கும். ஆகவேதான் சனியை போல் கொடுப்பாரும் இல்லை, சனியை போல் கெடுப்பாரும் இல்லை என்று பெரியோர்கள் சொல்வார்கள். நல்லதே செய்யுங்கள், நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயா. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு சிவசொந்தங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. திருச்சிற்றம்பலம்.